ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் அனிமி எடிட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அகாட்ஸ்கி குரூப்பில் இருக்க ஒரு டாப் 5 கேரக்டர்ஸோட சில பல வீக்னஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 5ல டெய்டரா தான் இருக்கான். இவனோட கெக்க கெங்காயான பிளாஸ்டிங் கிளே டெக்னிக் வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒன்று. இத்தனைக்கும் ஹேண்ட்ல செஸ்ட்ல வாயை வச்சுட்டு சுத்துற இவன் தூரத்துல இருந்தே எனிமியை முடிச்சிருவான். ஆனா இவனோட அதிபயங்கர வீக்னஸ் என்ன அப்படின்னா லைட்னிங் ஸ்டைல் அட்டாக்ஸ் தான். அதாவது டெய்டராவோட எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாமே பேசிக்கா எட் ஸ்டைல் சக்கராவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். லைக் நருட்டோ எலிமெண்ட் வீல் படி எட் ஸ்டைல பீட் பண்ண லைட்னிங் ஸ்டைலால மட்டும் தான் முடியும். அப்படி நம்ம சாஸ்கே இவன் கூட ஃபைட் பண்ணும்போது தான் இத கண்டுபிடிச்சான். சோ சாஸ்கேவோட சிடோரி அண்ட் லைட்னிங் ஸ்டைல் சக்கரா வந்து டெய்டராவோட கிளே பாம்ஸை உடனே நியூட்ரலைஸ் ஆக்கிடும். எதையாவது டெக்னிக்கலா வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னொரு வீக்னஸ் இருக்கு, அதை சொன்னா சிரிப்பு தான் வரும். லைக் எனிமியோனோட ஆர்ட்டை பத்தி குறை சொன்னாவோ இல்ல தப்பா பேசினாலோ இவனுக்கு டென்ஷன் ஆகி மூளை குழம்பி தப்பான டிசிஷன் எடுத்துருவான். சொல்ல போனா கடைசியில அந்த ஈகோனால தான் இவன் செல்ஃப் டிஸ்ட்ரக்டே பண்ணிப்பான். சோ நம்பர் 4ல இட்டாச்சி உச்சிகாதா இருக்காரு. இவரோட சுக்கியோமி கெஞ்சுட்சு அண்ட் அமத்ராசு அண்ட் இன்விசிபிள் சுசனோன்னு இவரோட பவர் லிஸ்ட் வந்து ரொம்பவே பெருசு. விஷுவலா பார்க்கும்போது இவரை டிஃபீட் பண்றது அப்படின்றது இம்பாசிபிள்னு தோணும். ஆனா மசாஷி கிஷிமோட்டோ இவருக்கு கொடுத்த வீக்னஸ் தான் ரொம்பவே தரிசனமான ஒரு விஷயம். லைக் இவரோட மேஜர் வீக்னஸ் என்ன அப்படின்னா பியூர் ஸ்டாமினா, லோ சக்கரா ரிசர்வ்ஸ் அண்ட் டெர்மினல் இல்னஸ் தான். அதாவது நார்மல் உச்சிகா மெம்பர்ஸை விட இட்டாச்சிக்கு சக்கரா ஃப்ளோ ரொம்ப கம்மி. அண்ட் அதோட இவருக்கு ஒரு பயங்கரமான குரோனிக் இல்னஸ் இருந்துச்சு. அது என்னன்னா ஒரு லாங் ஃபைட்ல இவரால கண்டினியூஸா ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. சொல்ல போனா சுத்தமா ஸ்டாமினா அவுட் ஆயிடும். எல்லாத்துக்கும் மேல இவரோட அல்டிமேட் பவரான மாங்கிக்கு ஷரிங்கானே இவருக்கு இன்னொரு வீக்னஸும் கூட. லைக் அமத்ராசு இல்ல சுக்கியோமியா யூஸ் பண்ணும்போது இவரோட பாடி பிளாக் ஆகி ரொம்ப பெயின் ஏற்படும். அண்ட் அதோட ஐசைட் வந்து டோட்டலா பிளைண்ட் ஆகிக்கிட்டே போகும். சொல்ல போனா சாஸ்கே கூட ஃபைட் பண்ணும்போது ஜூட்சு ஓவர்லோட்னால தான் இவரோட பாடி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி இருக்கும். சோ ஷார்ட் டர்ம் ஃபைட்ல இவர் கிங்காவே இருந்தாலும் என்டுரன்ஸ் அண்ட் லாங் பேட்டில் தான் இவரோட அல்டிமேட் வீக்னஸே. சோ நம்பர் 3ல இடான் தான் இருக்கான். இவனோட ரா பவர் அண்ட் ஜூட்சு வெரைட்டிலாம் வச்சு பார்க்கும்போது அகாட்ஸ்கிலேயே ரொம்பவே வீக்கான ஒரு ஆள் தான் நம்ம இடான். ஆனா இவனோட ஜாசின் ரிச்சுவல் அண்ட் இம்மார்டாலிட்டி தான் இவனை பயங்கரமா காட்டுச்சு. லைக் ஒரு சொட்டு ரத்தம் எடுத்து வட்டத்துல நின்னு ஷேடோ மேட்ச் பண்ணா எதிரி அடுத்த நொடியே காலி. பட் இடானோட பெரிய வீக்னஸ் இவனுக்குன்னு ஸ்விட்ச் பண்ற மாதிரி வேற எந்த நிஞ்சுச்சுவோ இல்ல கெஞ்சுச்சுவோ கிடையாது. இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ரேஞ்சில மட்டும்தான் ஃபைட்டே பண்ணுவான். அதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் தாய் ஜூட்சு அண்ட் ஒரு சைத்தை வச்சுதான் ரத்தம் எடுக்க ட்ரை பண்ணுவான். சைத் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அந்த அருவால தான் சொல்றேன். அதுவும் இல்லாம இடான் வந்து அனலிட்டிக்கலா யோசிக்க மாட்டான். சோ ஷிகமாரு மாதிரி ஒரு ஐக்யூ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் முன்னாடி இவன் ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அதாவது இவனை அந்த ரிச்சுவல் சர்க்கிளை விட்டு வெளியே ஏத்திட்டு பாடிய துண்டு துண்டா வெட்டினாலே போதும், இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் ஷிகமாரு அவனை துண்டு துண்டா ஆக்கி உயிரோட குழி தோண்டி புதைச்சிருப்பான். சோ நம்பர் 2ல கிசாமே ஒசிகாகே தான் இருக்காரு. இவரோட சம்வாட ஸ்வாட் அண்ட் மேசிவ் சக்கரா ரிசோர்ஸ் வந்து எனிமிஸ மிரள விடும். லைக் எதிரியோட சக்கராவை உறிஞ்சி இவர் பவர்ஃபுல் ஆயிடுவாரு. ஆனா இந்த தனித்துவமான பவர் இவருக்கு ஒரு முடிவையும் கொடுத்துச்சு. அதாவது இவரோட ஃபண்டமெண்டல் வீக்னஸ் என்ன அப்படின்னா பியூர் பிசிக்கல் அட்டாக்ஸ் தான், அதாவது தாய் ஜூட்சு. சொல்ல போனா கிசாமேவோட மொத்த ஃபைட் ஸ்டைலுமே சக்கரா அப்சர்ப்ஷன் அண்ட் வாட்டர் நிஞ்சுட்சு மேல தான் டிபெண்டே ஆகியிருக்கும். அதனால கிசாமே மைட் கை முன்னாடி நிற்கும் போது இந்த ஸ்ட்ராட்டஜி தோத்து போச்சு. லைக் காய் சென்சே யூஸ் பண்ண 7th கேட்டான இரோடோரா அட்டாக் வந்து முழுமையான ஏர் பிரஷர் அண்ட் பிசிக்கல் ஃபோர்ஸ் மட்டும்தான், அதுல சக்கராவே கிடையாது. சோ அதனால கிசாமே அந்த அட்டாக்கை அப்சர்வ் பண்ணவே முடியல. சோ இதுதான் அவரோட மெயின் வீக்னஸே. சோ ஃபைனலா நம்பர் 1ல ஜெட்சு தான் இருக்கான். அகாட்ஸ்கி குரூப்போட ஸ்பை அண்ட் மேனிபுலேட்டர் தான் இந்த ஜெட்சு. காகியாவை திரும்ப கொண்டு வர யுகமா பிளான் பண்ண ஒரு மாஸ்டர் மைண்ட் தான் இவன். அண்ட் அகாட்ஸ்கியோட கோர் ஹிஸ்டரியில இவனுக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்கு. சொல்ல போனா பிளாக் ஜெட்சு அண்ட் ஒயிட் ஜெட்சு அப்படின்னு ஸ்பிளிட் ஆகி இருப்பாங்க. சோ இவரோட அல்டிமேட் வீக்னஸ் என்ன அப்படின்னா டைரக்ட் காம்பேட் கெபாசிட்டி அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் 0 இருக்கிறது தான். சோ டைரக்ட் ஃபைட்லாம் வந்துடுச்சு அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ணி
இவனால ஜெயிக்கவே முடியாது. அதனாலவே இவனை அகாட்ஸ்கில ஒரு சப்போர்ட் ரோலுக்கு தான் யூஸே பண்ணிருப்பாங்க. சோ காய்ஸ், இவங்க எவ்வளவுதான் டேஞ்சரஸான ஒரு வில்லன்ஸா இருந்தாலும் கிரியேட்டர் மசாஷி கிஷிமோட்டோ ஒவ்வொரு மெம்பருக்கும் லாஜிக்கான ஒரு வீக்னஸ் வச்சு தான் டிசைனே பண்ணிருக்காரு. சோ இந்த 5 பேர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மெம்பர் யாரு, அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.